அனைவருக்கும் நம்ம கலைவாணி நாடகம் சார்பாக அனைவரும் வருக வருகின்ற மனமார்ந்த நன்றி. உலகத்திலே ஏழை முதல் எருமைக்கடை வரை 100,000 ஜீவ வேதங்கள் என்று புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சிலத்திலே 9 லட்சம், பறவையோ 10 லட்சம், பூச்சி புழுகளோ 11 லட்சம். அரிதினும் அரியது மானிட ஜன்மமா பிறக்கிறது. இந்த பூலோகத்தில் ஒரு மானிடர பிறப்பது அரிது. அதிலேயாவது செவிடு அதை விட நீங்க பிறப்பது அதை விட அரிது என்று சொல்வார்கள். அப்படி இருக்க கம்பர கும்பத்தில் பிறந்தவர் அப்பையோ நூலில் சிறந்தவர் அப்பை பிரட்டி பலவான் கம்பரை பலவான் அவளாக தெரிந்தவனே அல்ல. ஏதோ சிற்று அறிவுக்கு கற்றவை போல் இன்று இது என்ன ஒரு புண்ணிய சத்திரம். அதாவது தும்பா துளிப்பட்டி என்னும் காந்தி நகர் மேல்காடு. இன்னும் தும்பால் துளிப்பட்டி என்று சொன்னா நமக்கு இன்று அல்ல, நமக்கு என்றோ தாய்நாடு ஆகிவிட்டது. இதுக்கெல்லாம் அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்துக்கு மேன்மையாகி இன்னும் வக்கீல் சொல்லக்கூடிய ராசந்திரனுடைய அருமகத்தால இந்த ஊரெல்லாம் எப்படி கிராமம் இருக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் எண்ணி கூட சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அந்த வக்கீலனுடைய ஒரு சில போன் மூலியமாகவும் ஊருடைய ஒற்றுமைக்காகவும் இந்த பகுதி புள்ளா நம்மளே கோத்தாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் தும்பால் துளிப்பட்டு சொல்லக்கூடிய மேல்காடு என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அம்மனாகப்பட்டல் அதிபராச
சக்தி கருமாறி உருமாறி மஞ்சளை பிறந்திருக்கின்றாலே மகமாறி சக்தி சக்தி காளியம்மன். ஆமா இந்த அம்மனுக்கு திருவிழாவை ஒரு பெருவிழாவை கொண்டாடி இன்று நமக்கு அரங்கேற்றம் செய்துள்ளார், கூத்து வைத்திருக்கின்றார்கள். ஆமா ஆமா அப்படி அருள்மிகு சக்தி விநாயகர் சரி மற்றும் சக்தி காளியம்மன் ஆமா மற்றும் கருப்பன்னார் சரி அப்புறம் நவகிரகங்கள் சரி இப்படி இவர்களுக்கு இந்த அம்மனுடைய ஆலயத்தில் இந்த தெய்வம் எல்லாம் இருக்கிறது. ஒரு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி அமுதுகள் படைத்து அன்னதானங்கள் வழங்கி 1064 கலை என்று சொல்லக்கூடிய புனித கதையாகப்பட்ட ஒரு தெருக்கூத்து கலையை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த தெருக்கூத்து கலையாகப்பட்டது சரி இந்த அம்மனுடைய ஆலயத்திலே சிவபுராணத்தில் ஒரு பகுதி நீ நடத்த போகிறோம். புராணங்கள் பல வகையே இருக்கலாம். கந்த புராணம், விஷ்ணு புராணம், தெல்லிய புராணம், கருட புராணம், பாரதம், ராமாயணம், கந்த புராணம் அப்படின்னு 18 வகையான புராணங்கள் இருக்கிறது. இன்று நடத்தக்கூடிய புராணம் சிவபுராணத்தில் ஒரு பகுதி. அப்படி சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பத்மாவதி நரபலி என்னும் பலிசூரன் வதை பகதத்தன் பட்டாபிஷேகம். சரிங்க இப்பேற்பட்ட ஒரு புனித கதையை வைத்திருக்கிறோம், நடத்த வந்திருக்கின்றோம். ஆமா இந்த நாடகத்துல பல குற்றங்கள் இருக்க செய்யும். ஆடல் குற்றம், பாடல் குற்றம், சுதி குற்றம், சொல் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆமா அப்படி அதாவது பிழை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா அப்படி ஆடக்கூடிய ஆடுறது ஒரு ஆடு மேய்க்கிற குழந்தை ஆடுமா, ஆடக்கூடிய ஆட்டை ஒரு பாட்டுக்காரன் பாடி விடுவான், ஆடு மாடு மேய்க்கிற குழந்தை பாடுமா, ஆடி பாடி படுக்க இந்த ஐநூறு யாரும் கிடையாது. சரஸ்வதி ஆகப்பட்டவள் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறார். அதனால நாங்களாம் உங்க வீட்டு பிள்ளை, உங்க குழந்தையாகப்பட்டது சில தவறுகள் செய்தால் தவறின்றும் பாராமல் எவ்வாறு தூக்கி மணிமேல் வைத்து மன்னித்துக் கொள்கிறீங்களோ அவ்வாறாக எங்கள் பிள்ளைகள் எங்களும் உங்க பிள்ளைகளாக நினைத்து பல குற்றங்கள் இருக்க செய்யும். அப்படி குற்றங்கள் இருந்தாலும் எங்களும் உங்க பிள்ளைகளாக நினைத்து மன்னிக்குமாறு பொன்னான பாதத்தை இரு கரங்களால் தொற்று மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அப்படி பத்மாவதி நரபலி அல்லது பகதத்தன் பட்டாபிஷேகம் சொல்லக்கூடிய நாடகத்துல முதல் தற்பார் யார் வருகிறார்? முதலாக யார் வருகிறார்? கழுகு மலையை ஆளக்கூடிய வரதராஜன் சபைக்கு வருகிறார். அதற்கு முன்பதாக அகலத்திற்கு விகனம் பேசக்கூடிய ஒச்சைக்கு இச்சை பேசக்கூடிய தமாஸ் நடிகர் கோமாளி சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற கதை தொடரும். சபையோட வணக்கம்.